காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் ஷஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பண வரவெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கு, தாராளமா போதுன்ற வருமானம் எங்களுக்கு வருது, ஆனா அது செலவாயிடுது, எங்களுக்கு தங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இத வாஸ்து மூலம் சரி பண்ண முடியுமா? நிச்சயமா சரி பண்ண முடியுங்கம்மா. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்றத்தில்லை வாழ் நடராஜனே. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டோட தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர், நாங்கள் சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் பீரோ வச்சுருக்கோன்னு இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அந்த பீரோவில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வரும் வீடியோஸில் நிறைய நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு அந்த பணம் வைக்கக்கூடிய பீரோவை கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஒரு வீட்டோட தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய இடம் தென்மேற்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது தென்மேற்கு அல்ல. ஏன்னா டிகிரி பார்த்து கரெக்ட் பண்ணும் பொழுது அது தென்மேற்கு தெற்கா இருக்கா, தென்மேற்கு மேற்கா இருக்கா, அல்லது தெற்கோட மத்திய பகுதியா இருக்கா, அல்லது மேற்கோட மத்திய பகுதியா இருக்காங்கிறத கவனிக்கணும். உச்சமான இடத்துல, பாசிட்டிவான இடத்துல வைக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல பணம் விருத்தி, பணம் வளரும், வந்த பணம் தங்கும், தங்குன பணம் வளரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன். அதுபோல இந்த பஞ்சபூத தத்துவத்துல இந்த தென்மேற்க மண் தத்துவம்னு சொல்லுவாங்க. மண்ணுல தான் நம்ம விதை முளைக்கு போடுறோம். அப்ப அந்த மண்ணு சரியா இருந்தாதான் இந்த செடி விருட்சமாயி அது காய் கனிகள், பூ காய் கனிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் பர்ஃபெக்டா இருக்கணும். அதுல சில பேர் ஒரு 4 இன்ச்சு உயரப்படுத்தி போடுவாங்க. உயரப்படுத்தி போட்டுட்டு தென்மேற்கு ஒரு 4 இன்ச்சு ஃப்ளோரை தரை லெவலை ஹைட் பண்ணி போடுவாங்க. வடகிழக்கு ஒரு அடி 2 அடி பள்ளமாக்கி, ஏன்னா அவங்களோட கான்செப்ட் படி தென்மேற்கு உயரமா இருக்கு, வடகிழக்கு பள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இருப்பியல்ல இதுல ஒரு சூட்சமம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற வீடுகள் எல்லாவற்றிலையும் பணமும் வராது, வந்த பணமும் தங்காது. யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். மேடு பள்ளமா இருக்கு. மேடு பள்ளம்னா அது வேற மாதிரி மேடு பள்ளங்கள் இருக்கணும். இப்ப நான் சொல்ற மாதிரி தென்மேற்கு மட்டும் மோஸ்டா எல்லாருமே பண்ற தவறுதான். தென்மேற்கு பெட்ரூமை மட்டும், மாஸ்டர் பெட்ரூமை மட்டும் 4 இன்ச்சு உயரப்படுத்தி போடுவாங்க. ஏன்னா அந்த ஹைட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக ஹைட் பண்ணுவாங்க. இங்க வடகிழக்க பாத்தீங்கன்னா 2 அடி 1 அடி 1 அடின்னு இறக்கி போடுவாங்க. இது பெரிய பொருளாதார ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். இதுல சூட்சமா இருக்கு. இருப்பியல் படி நம்ம செக் பண்ணிட்டு 360 டிகிரிக்குள்ள அந்த வீட்டை, அந்த சைட்டை நம்ம உள்ளடக்கி பிளஸ் அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கவனித்து சரி பண்ணணும் எளிமையான முறையில. இந்த அமைப்பு இருக்கிற இடங்கள் எல்லாம் வரமும் பணமும் வராது, மிஞ்சி வந்தாலும் தங்காது. அது இல்லாம தென்மேற்கு பாதிக்கப்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குமோ எல்லாவற்றையும் கொடுக்கும். இது முற்றிலும் தவறான ஒரு அமைப்பு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம பணம் வருது. அப்ப பணம் வருது அப்படின்னா அந்த இடத்துல வடகிழக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற கருத்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்ப நான் வந்த பணம் தங்க மாட்டேங்குது, காணாத போயிருதே, நிறைய பேர் இந்த மாதிரி புலம்புறாங்க. அப்ப அங்க தென்மேற்க நம்ம கவனிக்கணும். அப்ப தென்மேற்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி, தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி அந்த வீட்டுல எங்க இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த இடத்துல என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக, ரொம்ப அக்யூரேட்டா நம்ம கவனித்து சரி பண்ணணும். அது மாதிரி பண்ணும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்க முடியும். கரெக்டா அந்த இடத்துல எந்த இடம் அந்த சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறத அந்த இடத்துல செக் பண்ணி அந்த இடத்துல ஒரு பீரோவோ ஒரு லாக்கரோ இல்ல ஒரு உண்டியல் கூட வைத்து அந்த இடத்துல பணத்தை சேமிக்கும் பொழுது நிச்சயமாக பணம் வளரும். பணம் வளருன்னா செடி மாதிரி காய்ச்சல்லாம் கொட்டாது. நம்ம அந்த இடத்துல பண வரவுக்கு உண்டான நல்ல ஒரு மனநிலை, நல்லா யோசிச்சு நல்ல தொழில் பண்ணக்கூடிய ஒரு மாற்றம், வந்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள், தேவையில்லாத பொருட்களை வாங்காத ஒரு தன்மை, தேவையில்லாம் வீண் விரயமாகாத ஒரு நிலை, இதையெல்லாம் அந்த எனர்ஜி அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். இது மாதிரி வீடுகள் தென்மேற்கு இந்த மாதிரி ஹைட் பண்ணி போட்டிருந்தாலும் வடகிழக்குல பாதிப்பு இருந்தாலும் உடனடியா செய்ய முடியாது. ஏன்னா வடகிழக்கு இது போல தவறு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பணமே வராது. கட் பண்ணி சில பேர் கார்போர்ட்டிக்கா போட்டிருப்பாங்க, பணம் வராது. ப்ளஸ் தென்மேற்கு இந்த மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல பணம் தங்காது. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம போய் நீங்கள் போய் எல்லாம் இதெல்லாம் இடித்து சரி பண்ணினா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா
நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த இடத்துல தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட், இது இருப்பியலோட ஒரு இது இருப்பியலோட ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வடக்கை உச்சப்படுத்தி, இந்த வார்த்தை தான் அண்டர்லைன் பண்ணும், வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த ரூமுக்குள்ள வந்து உட்டில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக 4 கார்னரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற செக் பண்ணி அந்த இடத்துல ஒரு கட்டில் வந்து இந்த திசையிலையோ இல்லை கட்டிலே போட முடியல, ஒரு பெட்டோ பாயோ போட்டு இந்த மாதிரி தலை வச்சு தூங்குங்க, 180 நாளில் நிச்சயமாக உறுதியாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள், இதுதான் நடக்க போகுது பாருங்க. இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கல, இதை சரி பண்றதுக்கு இது மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ப்ளஸ் வந்து அவங்க செய்யும் பொழுது சந்தேகம் கேட்கறதுக்கு நம்மளோட நம்பர் கொடுத்துட்றோம். வீடியோ போடணும், ஃபோட்டோ போடணும், டவுட் இருந்தால் கேட்கணும். பேக்கப்பில் நம்ம இருக்கோங்கிற தைரியத்தில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துறோம். அதில் வந்து சரி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அழகாக வாஸ்து பாதிப்பு இல்லாமல் அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடுகளில் பண்ணி கொடுக்குறேன். எல்லாமே சூப்பரான ஃபீட்பேக், எல்லாருமே நல்லா இருக்காங்க, சிறப்பா இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்க எப்பவுமே குறிப்புகள் கொடுப்பீங்க எங்க நேயர்களுக்காக. இன்னைக்கு நிகழ்ச்சியில பணவரவை பத்தி நம்ம பேசுறதுனால, இப்போ பணத்தோட எந்த பொருளை நம்ம சேர்த்து வைக்கும் போது அந்த பணவரவை அதிகரிக்க முடியும்? நிச்சயமாங்கம்மா, நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதுதான், பணத்தை தக்க வைக்கணும், பெருக வைக்கணும் அப்படின்னா சவுத் வெஸ்ட், அதாவது சவுத் வெஸ்ட் வெஸ்ட், சவுத் வெஸ்ட் சவுத் அப்படிங்கிற அந்த 45 டிகிரி எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பீரோவோ லாக்கரோ அல்லது ஒரு பாக்ஸோ அல்லது ஒரு உண்டியலோ, என்ன நம்ம எதில் பணம் வைப்போமோ, நம்ம தகுதிக்கு எதில் வைப்போமோ அதை வைத்து அந்த இடத்துல அதில் வந்து ஒரு ரெட் கலர், பியூர் ரெட் கலர், பிளட் ரெட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த கலர், நம்மளோட மூலாதார பேசிக் சக்கராவில் உள்ள அந்த கலர் உள்ள கிளாத்து, காட்டனாக இருக்கிறது, நம்ம லைனிங் கிளாத்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவே சிறப்பு. வாய்ப்பு இருக்குதா, நல்ல பொருளாதாரம் இருந்தால் பியூர் சில்க், அது கொஞ்சம் காஸ்ட்லி. நான் அந்த மிக்சடு சில்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒன்றா காட்டன், பியூர் காட்டன் அல்லது பியூர் சில்க், இது மாதிரி கிளாத் வச்சு அதில் வந்து அதை ஒரு அந்த செல்ஃபில், பீரோவாக இருந்தால் மேல் செல்ஃபில் தான் வைக்கணும், உள்ளுக்குள்ளே லாக்கர்னு வைக்கிறாங்களா அதில் வைக்கக்கூடாது. அதில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மேலேயும் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. மேலே அந்த தட்டில் வந்து இந்த கிளாத் வச்சு அதில் பணம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அது கூட வசம்பு வந்து வளர்த்தக்கூடிய சக்தி, குழந்தைங்களே வளர்த்துறதுக்கு வசம்பு வந்து நெருப்புல காய்ச்சி கொடுப்போம் இல்லைங்களா, வளர்த்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் அது வந்து உண்டாக்கும். அந்த எனர்ஜி அந்த வசம்புல இருக்கு. ஏன்னா அந்த வசம்பு வளர்ற இடமே நிறைய தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த வசம்பு வளரும். அப்ப இந்த தண்ணீர் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த வசம்பை வந்து பொருள் கூட நம்ம அதோட பணத்து கூடையோ நகை கூடையோ வைக்கும் பொழுது அது பெருகக்கூடிய அந்த எனர்ஜி அந்த இடத்துல கிரியேட் ஆகும். நிச்சயமா பொருளாதாரம் மேம்படும், வளரும். நிச்சயமா மக்கள் வந்து இதை பயன்படுத்தி பார்ப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி 100% ரிசல்ட் தான், வாஸ்துவா இருந்தாலும் சரி, குறிப்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி. அட்ரஸ் கொடுத்த அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதுதான் அவங்களோட வேலை. நிச்சயமா கட்டணம் உண்டு. எவ்வளோ டிஸ்டன்ஸ், நாகர்கோயிலே போகிறேன், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், இந்த எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் தான். பெங்களூர் போகிறேன், விஜயவாடா, எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட். ரொம்ப டிஸ்டன்ஸ் அந்த ஃப்ளைட்டில் போகிறேன். சிங்கப்பூர், மலேசியா, சிலோன், இப்போ இந்த மாதம் வந்து சிங்கப்பூர் போகிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேன். நான் அடுத்து வந்து டிசம்பரில் வந்து யூகே போகிறேன். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அங்கேருந்து ஆன்லைனில் கேட்குறாங்க. ஆன்லைனில் மோஸ்ட்டாக பார்க்குறதே கிடையாது. சில இடங்களில் வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு அந்த பூமியோட லெவல் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் எல்லாருமே நேரடியாக வரணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்து இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. டிசம்பரில் போகலான் இருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்பிக்கையோட நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயத்த செய்கிறவங்களுக்கும் இடிக்காமல் உடைக்காமல் உடனடி தீர்வு கொடுத்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சரி பண்ணிக்கிங்கிற தன்னம்பிக்கையும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி அவங்களோட கரங்களை பிடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கா. இந்த போன்ற நல்ல சேவைகளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அது போலவே நம்மளோட இந்த சேனல்ல வந்து பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுலயும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சரண்யா. நிச்சயமா மேடம், இன்னைக்கும் வந்து எங்களுக்கு இருப்பியல் வாஸ்து பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. உங்களுக்கும் நம்மளோட கேமராமேனுக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.